எண்ணத்தில் நலமிருந்தால் எல்லாம் சிறக்கும். லட்சுமி ராமகிருஷ்ணன் கண்ட புரட்சி பெண். நடிகை, இயக்குனர், வசனகர்த்தா, தயாரிப்பாளர் மற்றும் உண்மை வெல்லும் நிகழ்ச்சியின் தொகுப்பாளர் என பன்முகத்தன்மை கொண்ட லட்சுமி ராமகிருஷ்ணன் அவர்கள் பெண் விடுதலை, பாலியல் வன்கொடுமைகளுக்கு எதிராக தயங்காமல் குரல் கொடுப்பது, தன்னம்பிக்கை, சமூக நீதி, தனிநபர் பொறுப்புணர்வு போன்றவைகளை தனது திரைப்படங்கள், தொலைக்காட்சி நிகழ்ச்சிகள் மற்றும் பொதுவெளிகளிலும் வலியுறுத்தி வருகிறார். லட்சுமி ராமகிருஷ்ணன் அவர்கள் ஒவ்வொரு தனிநபரும், குறிப்பாக பெண்கள் தன்னம்பிக்கையோடு வாழ வேண்டும் என்பதை தொடர்ந்து வலியுறுத்தி வருவதோடு, பிறரின் அங்கீகாரத்திற்காக காத்திருக்காமல் தங்கள் தனிப்பட்ட தனித்துவ திறமைகளை நம்பி முன்னேற வேண்டும் என்பதை மிகவும் முக்கிய கருத்தாக முன்வைக்கிறார். மேலும் லட்சுமி ராமகிருஷ்ணன் அவர்கள், உனக்கான வாழ்க்கையை நீதான் வாழ வேண்டும், அடுத்தவர்கள் என்ன சொல்வார்கள் என்று பயப்படாதே என்று தனிநபர் சுதந்திரத்தையும் சமூக கருத்துக்களுக்கு அஞ்சாமல் வாழ வேண்டும் என்பதை மன உறுதியோடு தம்முடைய கருத்துக்களை முன்வைப்பதோடு, மற்றவர்களின் விமர்சனங்களுக்கு முக்கியத்துவம் கொடுக்காமல் தன் மனசாட்சிக்கு ஏற்ப முடிவுகளை எடுக்க வேண்டும் என்பதையும் ஆணித்தரமாக உணர்த்துகிறார் லட்சுமி ராமகிருஷ்ணன் அவர்கள். மேலும் லட்சுமி ராமகிருஷ்ணன் அவர்கள், நீ யார் என்பதை நீ முதலில் அறிந்து கொள், அப்போதுதான் உன்னால் இந்த உலகத்தை புரிந்து கொள்ள முடியும் என்று சுய பரிசோதனை மற்றும் சுய அறிவின் அவசியத்தை வலியுறுத்துகிறார். மேலும் லட்சுமி ராமகிருஷ்ணன் அவர்கள், தனி ஒருவரின் உண்மையான பலம் மற்றும் பலவீனங்களை தெரிந்து கொண்டு செயல்படுவது வாழ்க்கை பயணத்தின் முக்கியமான படி என்பதை தெளிவாக சுட்டிக்காட்டுகிறார். மேலும் லட்சுமி ராமகிருஷ்ணன் அவர்கள் பெண்களின் உரிமைகள், சமத்துவம் மற்றும் பெண்கள் சந்திக்கும் பிரச்சனைகளை குறித்து தொடர்ந்து குரல் கொடுத்து வருவதோடு, சமூகத்தில் பெண்களுக்கு உரிய மரியாதை கிடைக்க வேண்டும், மேலும் அவர்கள் தங்களது நியாயமான கனவுகளை பின்தொடர வேண்டும் என்பது முக்கிய நோக்கமாகவும் அக்கறையோடும் தமது நியாயமான கருத்துக்களை பொதுவெளியில் வெளிப்படுத்துகிறார். மேலும் லட்சுமி ராமகிருஷ்ணன் அவர்கள், ஒரு பெண் சுதந்திரமாக வாழ இந்த சமூகம் அனுமதிப்பதோடு தடைக்கற்களாக இருக்கக்கூடாது என பெண்களின் அடிப்படை உரிமைக்காகவும் அவர்கள் சுதந்திரமாக முடிவெடுத்து வாழும் சூழல் உருவாக வேண்டும் என்பதற்காகவும் தனது உரத்த குரலால் ஆதங்கத்தை வெளிப்படுத்துகிறார். மேலும் லட்சுமி ராமகிருஷ்ணன் அவர்கள், பெண்கள் தங்களுக்கு ஏற்படும் அநீதிகளை தைரியமாக எதிர்த்து போராட வேண்டும் என்று, பெண்களுக்கு எதிராக நடக்கும் வன்முறைகள், அநீதிகள் குறித்து பேசுவதோடு அதற்கு எதிராக குரல் கொடுக்கவும் லட்சுமி ராமகிருஷ்ணன் அவர்கள் பெண்களை ஊக்குவிக்கிறார். பாதிக்கப்பட்டவர்கள் அமைதி காக்காமல் நீதி கேட்டு போராட வேண்டும் என்பதை மிகவும் வலியுறுத்துகிறார். மேலும் லட்சுமி ராமகிருஷ்ணன் அவர்கள் ஒரு தனி நபராக மட்டுமில்லாமல் சமூகத்தில் அங்கமாக ஒவ்வொருவருக்கும் ஒரு பொறுப்பு உள்ளது என்று தனது கருத்துக்களை முன்வைப்பதோடு, உதவி தேவைப்படுபவர்களுக்கு தயங்காமல் உதவுவது, சமூக அநீதிகளுக்கு எதிராக குரல் கொடுப்பது என அவரது கருத்துக்கள் எதிரொலித்துக் கொண்டே இருக்கின்றன. மேலும் லட்சுமி ராமகிருஷ்ணன் அவர்கள், சமூகத்தில் நடக்கும் அநீதிகளை பார்த்து கொண்டு சும்மா இருக்காதே, உன்னால் முடிந்ததை செய் என்று சமூக மாற்றத்திற்கான தனிநபர் பங்களிப்பின் முக்கியத்துவத்தை உணர்த்துகிறார். மேலும் லட்சுமி ராமகிருஷ்ணன் அவர்கள், சிறு துரும்பும் பல்குத்த உதவும் என்பதைப் போல ஒவ்வொருவரின் சிறு முயற்சியும் சமூகத்தில் பெரிய மாற்றத்தை ஏற்படுத்தும் என்பதை மக்களுக்கு சுட்டிக்காட்டுகிறார். மேலும் லட்சுமி ராமகிருஷ்ணன் அவர்கள், மனிதநேயம் என்பதுதான் மிகச்சிறந்த மதம் என்றும், மதம், ஜாதி, இனம் போன்ற வேறுபாடுகளை கடந்து மனிதர்களை மனிதர்களாக பார்க்க வேண்டும் என்பதையும், அன்பும் கருணையும் நிறைந்த மனதுதான் மிகச்சிறந்த குணம் என்பதையும் வலியுறுத்துகிறார். மேலும் லட்சுமி ராமகிருஷ்ணன் அவர்கள், சமூக மாற்றத்திற்கான அடிப்படையாக கல்வியையும் விழிப்புணர்வையும் முக்கியமாக கருதுவதோடு, குறிப்பாக பெண்களுக்கு கல்வி எவ்வளவு அவசியம் என்பதை தொடர்ந்து வலியுறுத்தி வருகிறார். மேலும் லட்சுமி ராமகிருஷ்ணன் அவர்கள், கல்விதான் ஒரு பெண்ணின் மிகப்பெரிய ஆயுதம் என்றும், கல்வி ஒரு பெண்ணுக்கு அதிகாரம் மற்றும் சுதந்திரத்தை வழங்குவதோடு, கல்வி அறிவின் மூலமாக மட்டுமே ஒரு பெண் தன் வாழ்க்கையை மேம்படுத்திக் கொள்ள முடியும் என்பதையும் ஆணித்தரமான தன்னுடைய கருத்துக்களால் வலியுறுத்துகிறார். மேலும் லட்சுமி ராமகிருஷ்ணன் அவர்கள், புரிதல் இல்லாத சமூகத்தில் மாற்றத்தை கொண்டு வர முடியாது என்று, சமூக பிரச்சனைகள் குறித்து மக்கள் மத்தியில் விழிப்புணர்வு இருக்க வேண்டும் என்ற அவசியத்தையும் உணர்த்துகிறார். மேலும் லட்சுமி ராமகிருஷ்ணன் அவர்கள், பிரச்சனைகளை புரிந்து கொண்டால்தான் அதற்கு தீர்வு காண முடியும் என்பதையும் மக்களிடம் விழிப்புணர்வை ஏற்படுத்துவதிலும் மும்முரமாக செயல்படுகிறார். மேலும் லட்சுமி ராமகிருஷ்ணன் அவர்கள், வாழ்க்கையில் எவ்வளவு தடங்கல்கள் வந்தாலும் நேர்மறையான சிந்தனையோடு விடாமுயற்சியோடும் செயல்பட வேண்டும் என்பதையும் அறிவுறுத்துகிறார்.
மேலும் லட்சுமி ராமகிருஷ்ணன் அவர்கள் தோல்வி என்பது ஒரு பாடம், அதிலிருந்து கற்றுக்கொண்டு மேலே வா என்று தோல்வியை கண்டு துவண்டு விடாமல் அதிலிருந்து பாடம் கற்றுக்கொண்டு மீண்டும் முயற்சி செய்ய வேண்டும் என்று மக்களை ஊக்கப்படுத்துகிறார். மேலும் லட்சுமி ராமகிருஷ்ணன் அவர்கள் கனவு காணுங்கள், ஆனால் அதற்காக உழைக்க தயாராக இருங்கள் என்று வெறும் கனவுகள் மட்டும் போதாது என்பதையும் அந்த கனவுகளை நிஜமாக்க கடின உழைப்பு மிக அவசியம் என்பதையும் வலியுறுத்துகிறார். மேலும் லட்சுமி ராமகிருஷ்ணன் அவர்கள் ரிதன்யா தற்கொலை வழக்கு குறித்தும் தன்னுடைய துணிச்சலான கருத்துக்களை பதிவு செய்துள்ளார். தனக்கு ஒரு பிரச்சனை என்றால் அதற்கு குரல் கொடுக்கும் ஆற்றலை பெண்களுக்கு அவர்களது பெற்றோர்கள் கற்றுத்தர வேண்டும் என்பதை வலியுறுத்தியுள்ளார். ரிதன்யா போன்றவர்கள் தங்களுக்கு ஏற்படும் கொடுமைகளை பொறுத்து கொண்டு மௌனமாக இருக்காமல் வெளியே வந்து பேச வேண்டும் என்பதை மிகவும் ஆணித்தரமாக வலியுறுத்தியுள்ளார். மேலும் லட்சுமி ராமகிருஷ்ணன் அவர்கள் கஷ்டங்களை தாங்கிக் கொண்டே வாழ்வது நல்ல பிள்ளை கிடையாது. எனக்கு ஒரு பிரச்சனைன்னு வந்துட்டா எங்க போய் எனக்கு தீர்வு கிடைக்குமோ அங்க போய் நான் பேசணும் என்று லட்சுமி ராமகிருஷ்ணன் அவர்கள் பேசியிருப்பது பெண்கள் தங்கள் பிரச்சனைகளை மூடி மறைக்காமல் சரியான தளங்களில் வெளிப்படுத்தி தீர்வு காண வேண்டும் என்பதை அழுத்தம் திருத்தமாக வலியுறுத்துகின்றார். மேலும் லட்சுமி ராமகிருஷ்ணன் அவர்கள் வரதட்சணை வாங்குவதும் கொடுப்பதும் சட்டப்படி குற்றம் என்றாலும் அது இன்றும் சமூகத்தில் நடந்து கொண்டுதான் இருக்கிறது. பெண்களை பெற்றவர்களை நான் இவ்வளவு கொடுத்தேன் என்று வெளிப்படையாக பேசும்போது அவர்கள் மீது ஏன் சட்டம் பாய்வதில்லை என்று கேள்வி எழுப்பியதோடு சொத்து பகிர்வு பற்றிய நமது எண்ணங்கள் மாறாதவரை வரதட்சணையையும் சாதியையும் ஒழிக்க முடியாது என்று தன்னுடைய ஆழமான கருத்தை பதிவு செய்துள்ளார். அதாவது பெண்களுக்கு சொத்தில் சம உரிமை என்ற கருத்து சமூகத்தில் பரவலாக ஏற்றுக்கொள்ளப்படாதவரை வரதட்சணை மறைமுகமாக ஒரு வழிமுறையாகவே இருக்கும் என்பதை மக்களுக்கு உணர்த்துவதோடு திருமணங்கள் பெரும்பாலும் சொத்து மற்றும் சமூக அந்தஸ்து போன்றவைகளை அடிப்படையாக கொண்டுதான் தீர்மானிக்கப்படுகின்றன என்பதையும் மறைமுகமாக சுட்டிக்காட்டுகிறார். மேலும் லட்சுமி ராமகிருஷ்ணன் அவர்கள் பெண்கள் தங்களுக்கான சுதந்திரத்தை யாரும் யாசகம் கேட்டால் கொடுக்க மாட்டார்கள் என்றும் தங்களுக்காக போராட தங்களை விட சிறந்தவர்கள் யாரும் இருக்க முடியாது என்றும் தமது கருத்தை வெளிப்படுத்தியுள்ளார். மேலும் லட்சுமி ராமகிருஷ்ணன் அவர்கள் எந்த சூழலிலும் மீண்டெழ கல்வி மிக அவசியம், அதை தன்னுடைய வாழ்க்கைக்கும் சாதகமாக மாற்றிக்கொள்வது உங்கள் வசம் என்று அவர் கூறியிருப்பது பெண்கள் கல்வி அறிவை பெற்று பொருளாதார ரீதியாகவும் மன ரீதியாகவும் சுதந்திரமாக இருக்க வேண்டிய அவசியத்தை உணர்த்துவதோடு கல்வி என்பது வெறும் பட்டம் மட்டுமல்ல, வாழ்க்கையின் சவால்களை எதிர்கொண்டு மீண்டு வர துணை நிற்கும் ஒரு ஆயுதம் என்று பெண் கல்வியின் முக்கியத்துவத்தையும் தனது ஆதங்கத்தையும் வெளிப்படுத்தியுள்ளார். மேலும் லட்சுமி ராமகிருஷ்ணன் அவர்கள் ரிதன்யா வழக்கு ஒரு தனிப்பட்ட குடும்ப பிரச்சனை மட்டுமல்ல, சமூகத்தின் மனப்பான்மையையும் பெண்களுக்கு எதிரான அநீதிகளையும் பிரதிபலிக்கிறது என்றும் சமூகத்தில் இதுபோன்ற அநீதிகள் நடக்கும் போது அனைவரும் மௌனம் காக்காமல் நீதிக்காக போராட வேண்டும் என்றும் ரிதன்யாவுக்கு நீதி கிடைக்கும் வரை போராட வேண்டும் என்றும் தனது ஆதங்கத்தை வெளிப்படுத்தியுள்ளார். மேலும் லட்சுமி ராமகிருஷ்ணன் அவர்கள் பெண்களுக்கு எதிராக நடக்கும் இதுபோன்ற குற்றங்களுக்கு கடுமையான சட்டம் மற்றும் சமூக விழிப்புணர்வு தேவை என்பதையும், சட்டங்கள் ஆள்வதற்கும் பதவி பட்டங்களை வகிப்பதற்கும் பெண்கள் வந்துவிட்டார்கள் என்பதையும், இளம் வயதிலேயே பெண்களுக்கு திருமணம் குறித்து பேசுவது பெற்றோர்கள் செய்யும் மிகப்பெரிய பிழை என்றும், பெண்கள் வெறும் பட்டுடை அணிந்து பழமையான மூட நம்பிக்கைகளில் மூழ்கி இவ்வுலகில் அறியாதவர்களைப் போல திரிந்த காலம் போய் இப்போது அவர்கள் அதிகாரம் மிக்கவர்களாகவும் சமத்துவம் உடையவர்களாகவும் வாழ வந்துவிட்டார்கள் என்ற லட்சுமி ராமகிருஷ்ணன் கண்ட புரட்சி பெண்ணாக வாழ்ந்து காட்டுங்கள். நன்றி, வணக்கம்.